விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் மீது நகர கழக செயலாளர் பசுபதி குற்றச்சாட்டு. வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளரை நிறுத்த வேண்டும். மாவட்ட செயலாளரை மாற்றி மாவட்டத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும். விழுப்புரம் அதிமுக அரசியலில் தேர்தல் நேரத்தில் பரபரப்பு. விழுப்புரம் அதிமுக நகர செயலாளர் பசுபதி இன்று செய்தியாளரை சந்தித்தார். அப்பொழுது அடுக்கடுக்கான புகாரை மாவட்ட செயலாளர் வி சண்முகம் மீது அடுக்கினார். விழுப்புரத்தின் அதிமுக மாவட்ட செயலாளர் வி சண்முகம் கட்சிக்காரர்களை மதிப்பதில்லை. நிகழ்ச்சிகளில் விழாக்களில் கட்சிக்காரர்கள் வணக்கம் வைத்தால் அவர் வணக்கம் கூட வைப்பதில்லை. கட்சிக்காரர்கள் விழாவுக்கு அவர் வருவேன் என்று சொல்லி அழைப்பிதழ் வாங்கிக் கொண்டு விழா ஏற்பாட்டாளர்கள் லட்சம் கணக்கில் செலவு செய்து விழா ஏற்பாடுகள் செய்து டிஜிட்டல் பேனர்கள் வைப்பார்கள். ஆனால் அந்த கட்சிக்காரர்களின் விழாக்களுக்கு மாவட்ட செயலாளர் வி சண்முகம் வருவதில்லை. ஆனா அப்படி வெற்றி பெற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு ஒரு வெற்றி இழக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர் அறிவித்திருக்கிறார். அவர் இன்னைக்கு எல்லாத்தையும் வேலை செய்யறாரு. இன்னைக்கு எல்லாரும் வாக்கு கேட்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கட்சி நிர்வாகிகள்லாம் நிறைய பேர் நம்ம என்கிட்ட சொல்றாங்க, ஏன்னா நல்லா ஜெயிக்கிற தொகுதி, ஏன்னா இதுல இந்த மாதிரி இப்படி எல்லாம் செலவு செய்த அதிமுக கட்சிக்காரர்கள் விழுப்புரத்தில் பல பேர் கடன்காரனாகவே இருக்கின்றோம். விழுப்புரம் தொகுதியில் வெற்றி பெறும் வேட்பாளர் நிறுத்த வேண்டும். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகளை ஒதுக்க மாவட்ட கழக செயலாளர் ஏற்பாடு. 7 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள் மாபியா போல் மாவட்டங்களை பிரிக்க விடாமல் தலைமையை அச்சுறுத்தி வருகின்றனர். பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் நிதி ₹1 கூட விழுப்புரம் தொகுதிக்கு ஒதுக்கீடு செய்யாமல் மயிலம் தொகுதிக்கு அனைத்தும் செய்தவர் சிவி சண்முகம். இங்கிருந்து ஒரு 10 வண்டியில் கிளம்பி போயிட்டு நம்ம பொதுச்செயலாளரை சந்தித்து நம்ம தொகுதியில் இந்த நடப்படுகிற நிகழ்வுலாம் நம்ம சொல்லணும். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் சிவிஎஸோட அடிமைகள் என்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரும் இங்கே இருந்துக்கிற தவற தொட்டி காட்ட பயப்படுறாங்க. நான் கட்சி நிர்ணயிக்க அதெல்லாம் சொல்கிறேன். அவர் என் மேலே நடவடிக்கை கூட எடுக்கட்டும். ஏன்னா அவரை பற்றி பேசுகிறதா கட்சி எதுவும் பண்ணணும். ஏன்னா செஞ்சு முடியும் நினைக்கிறேன். ஆனால் மூணுக்கு யாருன்னா மணிக்க வருது. இது நடக்கிற அநியாயம். தர்மபுரி கோவை போன்ற மாவட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தை போல் விழுப்புரம் மாவட்டத்தை அமைப்பு ரீதியாக பிரித்து புதிய மாவட்ட செயலாளர் நியமனம் செய்ய வேண்டும். அதிமுகவின் மற்றும் ஒரு OBS தான் சிவி சண்முகம் என்று குற்றச்சாட்டு.